தலைலாம் கிர்ன்னு மச்சான் செம்ம போதியா இருக்குடா. போன வாரம் 145 ஸ்பீடில் போனோம் பாரு. பாய் மச்சான் பார்க்கலாம்டா. ஏய் போ போ. ஏய் வெயிலே ஓடா வெயிலே ஏய் வெயிலே மச்சான் கரெக்டா கரெக்டா. ஏய் அடிங் வெயிலே ஜனங்க சும்மா மெர்சலாயிடுச்சுடா மச்சான். அதுக்கெல்லாம் இதான் மச்சான் காரணம். இதில் அவ்வளோதான் மச்சான். நம்ம குமார் வீட்டில் இதை விட பயங்கரமாக போட்டு வச்சிருக்கிறானா. லொக்கேஷன் அனுப்பியிருக்கிறான். அங்கே போகலாமா? மச்சான் போகலாம். ஏறி ஏறி என்ன ரொம்ப நேரம் பசியாக இருக்காது. சீக்கிரம் தொண்டு வீட்டுக்கு வந்துடுனா. டேய் நிறுத்து லொக்கேஷன் வந்துச்சு. ஏய் குமாருக்கு போன போது அங்கே பாரு நடு ரோட்டில் பெருசு உக்காந்துட்டுக்கிறாப்புல. இந்த இடத்துல லொக்கேஷன் போட்டுக்கிறான் அவன். குமார் வேற போனே எடுக்கல. என்கேஜாகவே இருக்குது. கிங் கிங் கிங்னு உலகே மாயம் வாய்வே மாயம். என்ன பெருசு நடுரோட்டில் குந்தி என்ன பண்ணுற? மரத்தில் துணி கட்டி மரசாமின்றீங்கோ, கல்லில் மஞ்சா பூசி கல் சாமின்றீங்கோ. இது என்ன சென்ட்ரல் மீடியன் சாமியா? இதெல்லாம் சாமி ஆயிடுச்சுன்னா எங்கேருந்து ரேஸ் வருது, எங்கேருந்து வீலிங் அடிக்குது. பெருசு உன்னதாயா பெருசு பேச மாட்டியா? பெருசு யோ பெருசு ஒன்னும் மதிக்க மாட்டுறாரு. பெருசு அம்மா போயில கேளு மச்சா. பெருசு டோபி கீபி போட்டியா? மாதிரியா இருக்கிற எதுவுமே பேச மாட்டுற. பெருசா மஜா போதியா கொண்டுவோம். எல்லாரும் போதையில் கிடக்க போறேன். போ 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 போ. போதையை போட்டு எப்படி போறான்? முதல்ல அவனை தூக்கியா இப்படி எல்லாம் விட்டாத விட்டாத. வண்டி சாமி நாடு வண்டியோ. ஐயா போதையில் இருக்கானுங்க. ஆனால் வாடை ஒன்றும் வரலையா? மாத்திரை கஞ்சா ஏதாவது போட்டிருப்பானுங்கய்யா. ஏய் திரும்ப. உன் பேர் என்னடா? பிலிப்ஸ் ஐயா. கொண்டையை பார்த்தோன்னே சேவலோன்னு நினைச்சேன். ஜிஹெச் கொண்டு போய் பிளட் டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிட போகுது. என்ன கர்மத்தை அடிச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வாங்க அவனுக்கு வண்டி ஆர்சி புக்கெல்லாம் செக் பண்ணுங்க. மகேஷ் வண்டியில் ஸ்டேஷன் கொண்டு போங்க. இனிமே பண்ணல சார். அந்த எல்லாம் குடிச்சு நான் ரோட்ல உட்காந்துக்கிறேன். அவனெல்லாம் கேட்க மாட்டீங்க. யாரு அந்த ஆளு குடிச்சிருக்காரா? ஏய் ஒருங்கடா. முதல்ல அவர் யார் தெரியுமா? சாக்கடைக்கில் இறங்கி அடப்பெல்லாம் சுத்தம் பண்ற கார்பரேஷன் துப்புரவு தொழிலாளிடா. ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருந்த அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். குழந்தைய பெத்து போட்டு அந்த அம்மா அன்னைக்கே செத்து போயிடுச்சு. அந்த பையனுக்கு அம்மாவா இருந்து ரொம்ப பாசமா வளர்த்தாரு. அவரோட உலகமே அந்த பையன் தான். அவனும் அவரோட கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படிச்சு ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல காலேஜ் முடிச்சான். அவனோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்தான். பையன் ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்கு கஷ்டப்பட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். என்ன ரொம்ப நேரம் பசியாக இருக்காது. அந்த பைக்கில் தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். இப்படி தான் ஒரு நாள் வரும்போது உங்களை மாதிரி போதையை போட்டு 4 பசங்க அம்மா இடிச்சு. அதுக்காக அவன் ஹெல்மெட் போடாமலாம் இல்லை, ஹெல்மெட் போட்டிருந்தான். ஹெல்மெட் வெறும் தலைக்கு தானே. அவன் மாறு அந்த சென்டர் மீடியனில் அடிபட்டு அந்த இடத்துல தான்டா அவன் உயிர் போச்சு. அவர் வேலைக்கும் போறதில்ல, யார்கிட்டையும் பேசுறதும் இல்லை. ராத்திரியானா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து வித்து பிடிச்ச மாதிரி அவன் போட்டோவே பார்த்துக்கிட்டு இருப்பார். என்ன
ரொம்ப நேரம் பசியாக இருக்காது. சீக்கிரம் துண்டு வீட்டுக்கு வந்துட்டுனா. கொலகாரன் கொள்ளக்காரன்லாம் தான் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை வாங்குறான். ஆனா இவரை பாரு, எந்த தப்புமே செய்யாம அவர் புள்ளைய பறி கொடுத்து ஆயுள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன விதியா காரணம்? நீங்க போட்டிருக்க போதை தாண்டா காரணம். உலகத்திலேயே யாருக்குமே வரக்கூடாத ஒரே சோகம் புத்திர சோகம். அது இந்த ஆளுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது. உங்களுக்கு வரும்போது தான் தெரியும். எல்லாத்தையும் வண்டியில் ஏத்து. சீக்கிரம் துண்டு வீட்டுக்கு வந்துடுறியா? நான் சாக மாட்டேன். என் பிள்ளைக்கு சோறு கொடுக்கும். அவன் பசி தாங்க மாட்டான். போகுதே இந்த வாழ்க்கைதான் ஒரு முடிவும் இல்லாமலே, தொடருதே இந்த பயணம்தான் திசை எதுவும் புரியாமலே, நொடிகள் யாவும் கண்ணீராய் ஈரமாகி அழுகுதே, விடியலின்றி இரவுதான் தூரமாகி போனதே, இனி என்ன சொல்வதோ யாரோ செய்த பாவம், பலனாயுள் தண்டனையா இவனாயுடைய தண்டனையா? உலகில் மிக கொடிய வழி என்னவென்றால், யாரோ செய்த தவறின் சுமையை காலம் முழுவதும் நாமே சுமந்து மௌனித்து வாழ்வோம்.